Hi viewers, welcome to Dada Silka. நான் உங்கள் தாதா பாய். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம். என்ன சூப்பரான விஷயம்னாக்கா, நம்ம சொல்றது எல்லாமே சூப்பரான விஷயம் தான். அதுல இது ஒரு விஷயம், நல்ல விஷயம். சேவல் கோழிங்க நம்ம செலக்ட் பண்ணி வளர்க்குறோம், வாங்குறோம் இல்லையா, ப்ரீடிங் பண்ணுறதுக்கோசரம். அதுல சேவல் முக்கியமா இல்ல பெட்டக்கோழி முக்கியம்? பெட்டக்கோழி நல்லதா, சேவல் கோழி நல்லதா? சேவல் கோழினால வர விடைங்க நல்லா ஆரோக்கியமா சண்டை போடுமா, இல்ல பெட்டக்கோழினால வர விடைங்க காலத்துல பறக்குமா? இந்த விஷயத்துக்கு தெளிவான ஒரு விளக்கமா நான் சொல்றேன். நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறீங்க. உங்க குழப்பத்துக்கு தெளிவான இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முத பார்க்குறவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தேவைப்படுறவங்க ஃபுல்லா பாருங்க. பாதி பார்த்துட்டு மீதிக்கு கமெண்ட்ஸ்ல அண்ணா என்கிட்டயும் இதே தான் டவுட்டு, பதில் சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் வந்து பாதி பார்த்துட்டு அண்ணா ஏன்ட்டு இதே ப்ராப்ளம் இருக்குன்னு என்ன பண்ணுது, அந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னா ஃபுல் வீடியோவே போட்டு தான் பார்த்து என்ஜாய் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. மறுபடியும் ஒரு வாட்டி சப்போஸ் புரியல அப்படின்னா 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும் உங்களுக்கு. எப்போவுமே நம்ம வாத்தியார் ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம பார்த்து ஒரு வாட்டி கேட்டோம், நமக்கு புரியாது. அப்புறமா டேய் வாத்தியார் என்ன சொன்னார், அவன் நம்மளை 2 பாட்டு விடுவான். அப்புறம் அவன் சொல்லுவான் நீயே போய் கேட்டுக்கலான்ட்டு. மறுபடியும் நம்ம வாத்தியிட்ட கேட்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நீ என்ன சொன்னார், அப்போ என்ன சொன்னார், ஓகே. அப்போ அதே மாதிரி தான் இந்த விஷயமும். என்ன சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு புரியலன்னா 2 வாட்டி 3 வாட்டி ரிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாதியில் கட் பண்ணிட்டு சரி ஓடிட்டு பார்க்கலான்னீங்கன்னா மேட்ரு தெரியாது. ஓகே கைஸ், பார்க்கலாங்களா? அதாவது நம்ம வந்து வெப்போர் கோழியை வளர்த்து ப்ரீடிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சப்போஸ் யார்ட்டாச்சும் ஒரு 2 களம் பறந்த சேவல், 3 களம் அடிச்ச சேவல், 4 களம் 7 களம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அதை வாங்கிட்டு வந்து அதை போட்டு நம்ம ப்ரீட் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்கிற சேவல்களும் அடுத்து அதே மாதிரி 7 களம் 8 களம்லாம் பறக்கும். அப்போ நமக்கு சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம அது மாதிரி ப்ரீட் பண்ணி விற்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கற்பனையில் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நல்ல சேவல் தரும்போது அவர் மேபி அந்த சேவலுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டு கேட்பாப்புல. அந்த அமௌண்ட்டு கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், வேறு வழி கிடையாது. சரி ஓகே வாங்கிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கோழிங்க கஞ்சா முச்சான்னு நமக்கு தெரியாது, யார் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் தெரியாது. அதையும் வச்சுருக்கோம். அதையும் போட்டு இதையும் போட்டு சரி ப்ரீட் பண்ணால் வர விடைங்க அப்படியே களத்தில் கலக்கும், கொடி கட்டு பறக்கும், அழகாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பண்ணுவோம். ஆனால் இந்த வழிகாலம் சில பேர் கோழி வளர்த்துட்டு வருவாங்க இல்லையா, வழிகால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பொருளை வந்து போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த சேவல் கோழிக்கும் வந்த விடையாக இருக்கும், அந்த சேவல் கோழிக்கும் வந்த ஒரு விடையாக இருக்கும், அதையும் இதையும் போடுவாங்க, இதையும் அப்படி தான் இருக்குமே தவிர ஒரே சேவலுக்கும் ஒரே பொட்டைக்குமே வந்த வழிகாலம் அப்படி மாற்றி போட்டாங்கன்னா மிக்சிங் ஆகி இன்பிரிட் ஆகி வேறு மாதிரி ஆகிடும். அதுக்கு தனியாக வீடியோ போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய பேர் வச்சோ இல்லை என்னுடைய லோகோ, இந்த கழுகு லோகோ இருக்கு இல்லையா, அதில் வச்சோ யாராச்சும் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ உங்களுக்கு வச்சுக்கிட்டு சேலுன்னு சொல்லி போட்டாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா நான் வந்து சேல்ஸ்ன்னு அவ்வளோ சீக்கிரம் போடவே மாட்டேன், புரியுதுங்களா? போடவே மாட்டேன். போட்டோம்னா ஒன்று என்னுடைய முகம் இருக்கும், என்னுடைய கையில் வச்ச மாதிரி இருக்கும், என்னுடைய மெசேஜ் இருக்கும், மற்றபடி லோகோ வச்சு போட மாட்டேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண நம்பரு ஃபாரின் நம்பர். எல்லாருக்குமே டவுட் என்னன்னா, அண்ணா நீங்கள் வீடியோ போடும்போது உங்கள் வீடியோ வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் யார், நீங்கள் வெளிநாட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. வெளிநாட்டில் நான் ஒரு கம்பெனியில், அதாவது நான் வரும்போது வெளிநாட்டுக்கு லேபராக வந்து எல்லாருமே அப்படி தான், வெளிநாட்டுக்கு வர முக்கால்வாசி பெரிய பெரிய இன்ஜினியர் கொம்ப எல்லாமே வெளிநாட்டுக்கு வரும்போது லேபராக வரணும். இங்கே வந்து நம்மளுடைய விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம கம்பெனி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்க நம்ம வேலையை பார்த்து ஓகே இவனுக்கு இந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு ஒரு வேலையை அப்படி முன்னாடி கொண்டு போவாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நானும் ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு வந்து, அதாவது நம்ம ஊரில் இருக்கிற அரசாங்கத்தினால நம்ம ஊரில் இருக்கிற மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாத காரணத்தினால நம்ம எல்லாம் மற்ற நாடுகளை நம்பி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஆள் தான் நானும். அப்போ அதனால நம்ம வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடி வந்துட்டோம். நம்மளை கூப்பிட்டவர் ஒரு தங்கமான ஒரு நல்ல மனுஷன். அதனால தான் அவரு என்னை கூப்பிட்டு இங்கே விட்டாரு. எந்த ஒரு செலவும் இல்லாமல், எந்த ஒரு அதாவது நம்மகிட்ட காசோ அந்த மாதிரி எதுவுமே கேட்காம அவர் வீட்டில் ஒரு ஆளாக என்னை கூட்டினது வந்து இங்கே பழக்கி விட்டார். அதே மாதிரி நான் அவருடைய பேர் காப்பாதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக வேலை செஞ்சு அப்புறமா நம்ம ப்ரூஃப் பண்ணி, நம்ம நல்லவன் ப்ரூஃப் பண்ணி, அப்புறம் நம்ம லைசன்ஸ் எடுத்து, அப்புறம் இவன் லைசன்ஸ் எடுத்து சரி ஓகே கம்பெனி ஒன்று கார் கொடுத்து, அப்புறம் கம்பெனியில் கார் கொடுத்து, அப்புறம் சூப்பர்வைசரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோஆர்டினேட்டராக இருக்கிறோம். எப்படி வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் கோஆர்டினேட்டராக இருக்கிறோம்.
இப்போ இந்த ஒரு பொசிஷனுக்கு நான் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ பேர் நமக்கு வந்து தேவையில்லாத விஷயத்த போட்டிருப்பாங்க, நம்ம பேரை கெடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஊசியில் வாழைப்பழத்தில் ஊசியில் நிறுத்துவாங்க, எல்லா வேலையும் பண்ணி பிரச்சனை எல்லாம் ஓகேலாம் பார்த்துட்டா கடைசியில் இந்த ஒரு பொசிஷனில் நம்ம அப்படி இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா நீங்களும் யார்கிட்டையும் வெட்டி சண்டை போட்டுக்கிட்டு நீ பெரியவன் நான் பெரியவன் அந்த மாதிரி போட்டுக்கிட்டுலாம் இல்லாமல் கரெக்டாக நேர்மையாக நியாயமாக உழைச்சிங்கன்னா நீங்களும் வெளிநாட்டுக்கு போகலாம், உள்நாட்டில் கூட நல்லபடியாக இருக்கலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி வந்துட்டோம், சரி நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருக்கிறாரு, நம்மளும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுன்ட்டு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேரை எந்த ஒரு 10 பைசா வாங்காமல், ஒரு ஹிந்திக்காரன் இருக்கிறான், நம்ம நாட்டு தமிழ்நாட்டுக்காரன் மதுரைக்காரர் ஒருத்தர் இருக்கிறாப்புல, அது இல்லாமல் நம்ம சிதம்பரத்துக்கும் கடலூருக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கிறாப்புல, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் நாட்டுக்காரன், அந்த மாதிரி அதாவது நமக்கு பழக்கமான ஆளுங்களை ஃப்ரீயாகவே காசு பணம் இல்லாமலே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நம்ம அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஓகே இவனை எடுத்துங்க சொல்லி அவங்கள ஏன் மூலியமாக ஃப்ரீயாகவே கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்போ நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லவனாக இருந்து நல்லது பண்ணீங்கன்னா நல்லவனாக நிறைய பேர் உங்க கூட நல்லது பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் இந்த விஷயம். அப்போது நான் வந்து வெளிநாட்டில் ஒரு கோஆர்டினேட்டராக ஒரு கம்பெனியில் அப்படி ஜாலியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது நம்ம வச்சிருக்கிற கோழிகளுக்கு எப்படி நம்ம வந்து சேவல் போடணும், பொட்டைக்கோழி போடணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்போது நம்ம மெயின் பார்த்தீங்கன்னா சேவலா கோழியா, சேவல் நீங்கள் போயிட்டு 7 காலம் 8 காலம் பண்ணி சேவல் வாங்கிட்டு வந்து ப்ரீட் பண்ணிங்கன்னா கூட அதோடைய வர பிள்ளைங்க அதே மாதிரி சேம் அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி இருக்குமா, உள்ள விஷயம் அதே மாதிரி காலத்தில் பறக்குமா? எப்படி? பறக்கவே பறக்காது. எப்படியே பறந்தாலும் 10 விடை எடுத்திங்கன்னா 2 விடை பறக்கும், மீதி பறக்காது. காரணம் என்னன்னா இந்த வழிகாலம் வச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கோழி வந்து எல்லா கோழியும் அப்படியே ஒரே மாதிரி காலம் பார்க்கும், ஒரே மாதிரி பறந்துட்டு வரும், ஒரே மாதிரி. சிலது முழுக்கு செய்யுங்க, சிலது காலுக்கு செய்யுங்க, சிலது நேருக்கு செய்யுங்க, சிலது இங்கே செய்யுங்க, சிலது இங்கே செய்யுங்க, சிலது இங்கே செய்யுங்க, அப்படி எல்லா விஷயமும் செய்யும். அப்படி எல்லா விஷயம் செய்யும்போது மற்றவங்கள்ட்ட செய்யாது. மற்றவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் செய்யும், இங்கே மட்டும் செய்யும், இங்கே மட்டும் செய்யும். இந்த விஷயத்தை நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்ல முடியாத விஷயத்தினால தான் சில விஷயங்களை நான் அப்படி இப்படி காட்டும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளில் உள்ளே போயிட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும், அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? அப்போ இது மாதிரி வந்து இருக்கும்போது சேவல் வந்து முக்கியமா அப்படின்னும் போது சேவல் வந்து ஒரு 30 to 40% தான் சேவல். மற்றபடி கோழி வந்து அதிக பர்சன்டேஜ் கோழி தான். இப்போ நல்ல சேவல் கோழி வச்சிருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் ஒரே ஒரு கோழி பெட்டை கோழி ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சேவல் வேணா தரேன் எடுத்துகிட்டு போ, கோழி கேட்காத அப்படின்வாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய லைஃப்பில் அவங்க அனுபவிச்ச விஷயத்த வெளியில் கொடுக்கக்கூடாது. தங்க முட்டை விடுற வாத்துன்னா இல்லையா, தங்க முட்டை விடுற வாத்துனா பெட்டை வாத்துன்னு தான் தங்க முட்டை விடும், ஆண் வாத்து முட்டை விடாது. தெரியுது அவங்களுக்கு எது வந்து நல்லதுன்ட்டு. அப்போது நம்ம சேவலை செலக்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு நம்ம சேவலை செலக்ட் பண்ணுறோமோ, இப்போ நம்ம வந்து களத்தில் பண்ணுச்சு, ஓகே இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகே பார்க்குறதுக்கு. இதை விட முக்கியமாக கோழி லைனேஜ் எப்படி அப்படின்னு தான் கேட்கணும். கோழி லைனேஜ் எப்படி, இந்த லைனேஜில் நல்லா பறக்குமா, வாய் சுத்தமாக பறக்குமா, வந்து வாய் சுத்தமாக பறக்குமா, ரெண்டாவது இது கரெக்டாக தலைக்கு மேலே பறக்குமா, கழுத்து வரைக்கும் பறக்குமா, முதுகுக்கு பறக்குமா, இல்லை தொடைக்கு பறக்குமா, மார்க்கு பறக்குமா, அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் அந்த கோழி லைனேஜில் அந்த கோழி எந்த தோதுக்கு பறக்கும், சில பேர் தோதுன்னுவாங்க இல்லையா, எந்த தோதுக்கு பறக்கும், எல்லா தோதுக்கும் பறக்குமா இல்லை எந்த தோதுக்கு தான் பறக்குமா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே இந்த கோழி இந்த மாதிரி தோதுக்கு பறக்குது, இந்த சேவல் இந்த மாதிரி தோதுக்கு பறக்குது, இந்த சேவலுக்கும் இந்த கோழிக்கும் மேட்ச் பண்ணால் வர பிள்ளைங்க ஓகே எல்லாத்துக்கும் சேர்ந்து பறக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக மேட்ச் ஆகும். ஆனால் எதுவுமே தெரியல, ஒரு கோழி இருக்குது நம்மக்கிட்ட, நல்ல சேவலை வாங்கினோம், போட்டோம், பில்ட் பண்ணிட்டோம், பிள்ளைங்க சண்டை போடலை. நிறைய பேர் வந்தால் நிறைய பேர் நல்ல சேவலாக வாங்கினது நல்ல போட்டிங்க அண்ணே, நல்ல சேவல் நல்ல கோழி போட்டேன், வேலைக்கு ஆகலை, விடைங்களாம் வந்தது, நல்லாவே வந்தது, ஆனால் பறக்கலை, நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்கலை, என்ன பண்ணுறது, என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிறாங்க. அப்போது அந்த ஒரு கேள்விக்கு தான் இந்த பதில். நம்ம எப்போவுமே சேவலை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோழியை தான் செலக்ட் பண்ணணும். கோழி தான் 70% கோழி தான் முக்கியம். கோழி எந்த அளவுக்கு நல்ல கோழி, நல்ல வகைராவில் இருக்கிற கோழி, நல்ல லைனேஜில் இருக்கிற கோழி, அந்த கோழியோடைய பிள்ளைங்களோ அப்பனோ ஜோடாலோ
நல்ல பறந்து இருக்குது, பேர் போய் இருக்குதுன்னா அந்த லைனேஜில் தான் நம்ம போயிட்டு ஒரே ஒரு கோழி கொடுங்க. அந்த கோழி நொண்டியாக இருந்தாலும் சரி, நொல்லியாக இருந்தாலும் சரி, பறக்காமல் அப்படி இருந்தாலும் சரி, அந்த லைனேஜில் முக்கியமான ஒரு விஷயம் ஒரே ஒரு கோழி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல சேவல், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சப்போஸ் இப்போ ஒரு கோழி நீங்கள் வாங்குறீங்க, அதோடைய அப்பம் ஒரு 5 கிலோ பறந்துருக்கு, இல்லை ஜோடாவில் ஒரு 5 கிலோ பறந்துருக்கு, புள்ள ஒரு 5 கிலோ பறந்துருக்குது, அந்த வகைரா ஃபுல்லாகவே அதே மாதிரியே நல்லா பறந்துகிட்டே வருது அப்படின்ற ஒரு கோழி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே பத்திரமா பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கணும். ஓகே, பொக்கிஷம் மாதிரி அழகாக அந்த கோழியை வச்சுக்கணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேவல் மேட்ச் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ அந்த சேவலை வந்து நீங்கள் என்ன பண்ணாக்கா, இந்த சேவல் வாங்கி பார்க்குதா, தாங்கி பார்க்குற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கா, இல்லை அதான் அடித்து பந்தயம் அடிக்க முடியல, களத்தில் பறக்க முடியல, எதிரியை வந்து வீழ்த்த முடியல அப்படின்னா கூட வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்கா, வாங்கினோடனே புத்தி விட்டுட்டு ஓடுற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் வந்து கட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் கோழி எப்படி தெரிஞ்சுக்குவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அதை புரிஞ்சு பார்த்து டைம் ஆகும். அப்போது இந்த டைமிங் தான் நமக்கு நம்ம ரைமிங்காக பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த சேவல் கோழி வந்து நீங்கள் ஓகே கண்டிஷனாக சேவல் வந்து நல்லா இருக்குப்பா. இப்போ சேவல் வந்து ரக்கை பிடிச்சி இப்படி இருக்கிறோம். சில கோழி பார்த்தீங்கன்னா ரக்கை எப்படி விடும், சில கோழி வந்து என்ன பண்ணாக்கா இழுத்தோடனே அப்படியே பொறுமையாக ரோபோ மாதிரி இருக்கும். சில சேவல் மட்டும்தான் இப்படி இழுத்தோடனே கபாக்குன்னு வச்சுக்கணும். கபாக்குன்னு வச்சுக்கிறாரா, அவர் தான் கபாக்குன்னு நம்ம வச்சுக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து நல்ல சேவல். ஏன்னா அது வந்து டெம்பரான கோழிங்க. டெம்பரான கோழி தான் ரக்கை இழுத்தோடனே டக்குன்னு உள்ள வச்சு சொரிக்குவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரக்கை இருக்கு இல்லையா, சேவலுடைய ரக்கை, கோழியோட ரக்கை, அது வந்து கரெக்டாக வால் எண்டு ரக்கை, அதாவது கட்டாக இருக்கு இல்லையா, கட்டாக எண்டுக்கு கரெக்டாக ஒன்று அந்த கார்னரோட கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கணும். இப்போ மேலே இருந்து போச்சுன்னா அதோடைய விஷயங்கள் வேற, நேராக இருந்து போச்சுன்னா அதோடைய விஷயங்கள் வேற, அதுவே கீழே இறங்கி இருந்துச்சுன்னா அதோடைய விஷயங்கள் வேற. இந்த மூணுமே வந்து மாறும். என்னடா இந்த ரெக்கையிலேயே அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்னு இருப்பீங்க. சில ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்காத ரெக்கை, ஆனால் அது வந்து எனக்கு பிடிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா ரெக்கை வந்து குறையாக இருக்கும், கம்மியாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். இப்படி தூக்குச்சுன்னா வாளுக்கு மேலே இடம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ரெக்கை இருக்கிற கோழி பார்த்தீங்கன்னா சேவலாக இருந்ததுனாக்கா காலுக்கு வந்து ஹெவியாக பண்ணணும். காலுக்கு பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு விஷயம், காலுக்கு ஹெவியாக பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது ரெக்கை ஷார்ப்பாகவும் அந்த கரெக்டாக அந்த மூலையில் போய் இருக்குது அப்படின்னா அது வந்து காலுக்கும் பறக்கும், முள்ளுக்கும் பறக்கும். அதில் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நிறைய இன்ச்சு பை விஷயங்கள் நிறைய இருக்குது, பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சேவலை வந்து நம்ம இப்போ பார்த்து நீங்கள் செலக்ட் இப்போ நான்லாம் ஒரு சேவலை பார்க்குறேன்னா பிடிச்சிக்குவேன், பிடிச்சி பார்ப்போம். பிடிச்சி பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், விரல் எப்படி பிடிச்சி பார்ப்போம், விரல் வந்து டெம்பர் இருக்கான்னு, விரலில் டெம்பர் இருக்குது. ஓகே, சில சேவல் வந்து கால் அப்படி நீட்டியாக வைக்கும், சில சேவல் மறைக்கும், சில சேவல் அப்படி ஒரு கால் வந்து இப்படி காட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டிசைனாக இருக்கும்போது ஓகே 2 கால் நீட்டிகிட்டு இருக்குதா, ஓகே பிடிச்சோமா, சேவல் பிடிச்சாக்கா ஏதோ ஒரு அரிசி மூட்டை தூக்கி அக்கல்ல வச்ச மாதிரி இருக்குதா, கல் மாதிரி பத்திரமா இருக்குதா, ஓகே 2. சரி, சேவல் வந்து ரெக்கை வந்து ஸ்டிப்னஸ் இருக்குதா, ஓகே உடல் ஷேப் இருக்குதா, உடம்பு ஷேப்பு வி ஷேப் இருக்குதா, இல்லை யூ ஷேப் இருக்குதா, இல்லை ஸ்ட்ரெயிட்டான ஷேப் இருக்குதா, எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகே, வால் அமைப்பு வந்து ரொம்ப முக்கியம். சில கோழி வந்து வால் தூக்கின்னு இப்படி இருக்கும் மேலே வரைக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வால் ஓரளவுக்கு இப்படி இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கணும். அதாவது இப்படி இருக்கலாம், கொஞ்சம் கூட இருக்கலாம், கொட்டை மாதிரி வால் மாதிரி. ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுனாக்கா சேவல் பறந்து லேண்ட் ஆகும்போது காற்று பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழும். கீழே விழும்போது விரலோ காலோ பாதமோ முள்ளோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது கரெக்டாக இப்போ லேண்ட் ஆகுது, கரெக்டாக இருக்குனாக்கா ஓகே, சரி ஓகே. இப்போ வந்து சேவலில் வந்து இந்த விஷயம் பார்த்தாச்சு. அடுத்தது உடம்பு ஷேப்பு நமக்கு ஃபிட்டாக இருக்கணும். அதாவது கல் மாதிரி ஃபிட்டாக இருக்கணும், கரெக்டாக ஷேப் இருக்கணும், டபுள் பாடி இருக்கணும். டபுள் பாடி இருந்தால் மட்டும்தான் வர பிள்ளைங்க ஓரளவுக்கு வருங்க. சிங்கிள் பாடி போட்டிங்கன்னா அடுத்தடுத்து அப்படி கொஞ்சம் கம்மியாகிட்டு போயிடும். அதனால டபுள் பாடி சேவல், நல்ல ஷேப், முது ஷேப் உள்ள சேவல், இப்படி ஷேப் வி ஷேப் உள்ள சேவல் அமைப்பு, வால் அமைப்போட. வால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வால் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வால் கொஞ்சம் கத்தியாக இருக்கணும். வால்லேயே நிறைய விஷயம் இருக்குது. சில முடி தொங்கும், சிலது 2 முடி நீட்டிட்டு இருக்கும், ராஜா வால்னுவோம். சிலது டபுள் 2 அடுக்கு வால் இருக்கும், நெருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வந்து ஒரு சேவலை செலக்ட் பண்ணணும். ஓகே, கவுல் பார்த்தீங்கன்னா கவுல் இருக்கு இல்லையா, கவுல் வந்து இந்த கிளி கவுலுன்னுவாங்க. சில பேர் வந்து கிளி மூக்கு கோழியில் கிளி கவுல், பச்சை கிளி இருக்கு இல்லையா, அந்த பச்சை கிளிலேயே பெண் கிளிக்கு மூக்கு வேறு மாதிரியாகவும் ஆண் கிளிக்கு மூக்கு வேறு மாதிரியாகவும் இருக்கும். அப்போ ஆண் கிளிக்கு மூக்கு இருக்கிற அமைப்பில்
நம்ம சேவலை பார்த்து வாங்கிட்டோம்னா அது என்ன ஆகுனாக்கா கவுல் ஃபால்ட்டு வராது. கவுல் ஃபால்ட்டு வராமல் இருக்கணும்னா அந்த கவுல் இருந்தாக்கா கவுல் ஃபால்ட்டு வராது. அந்த கவுல் இருக்கிறதாக்கா அந்த சேவல் வாய் சுத்தமாக பறக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கவுலில் வந்து மேலேருந்து பார்க்கும்போது ஒரு கேப் ஒரு லைன் ஒன்று தெரியும், வாக்கியா மாதிரி இப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கவுல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் போகாது. இப்போ இதெல்லாம் வந்து சில நுணுக்கமான விஷயங்கள் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிங்க. அப்போது கவுல் இந்த மாதிரி இருக்கணும். தலைக்கட்டு கொஞ்சம் பெரிய தலைக்கட்டாக இருக்கணும். பெரிய தலைக்கட்டாக இருந்துச்சுனாக்கா வர பிள்ளைங்க நல்லா வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். இப்போது சிங்கிள் தலைக்கட்டாக இருக்குது, இந்த கண் வந்து இந்த மண்டை கட்டுக்கும் கண்ணு கேப்புக்கும் கொஞ்சம் ரொம்ப கம்மியான கேப் இருந்ததுன்னா, சப்போஸ் பின்ஜோட்டிக்கு பறக்கிற சேவல்னாக்கா கரெக்டாக தலைமையில் பறக்கும். தலைமையில் பறந்துச்சுனாக்கா கண்ணு போகும், கண்ணு கும்மாயிடும், கண்ணு தெரியாமல் சுத்தம். அப்போது தலைக்கட்டு இந்த கண் வந்து மேலோட்டமாக இருக்கக்கூடாது, கீழோட்டம் இருக்கணும், கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் வாங்குற கெப்பாசிட்டி இருக்கும். வாங்குற கெப்பாசிட்டிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ தெரிஞ்சிடும். இப்போ ஓகே சேவல் வச்சாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு, தலைக்கட்டு ஓகே பெருசாக இருக்குது. கொண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொண்டை இப்படி ஆட்டும் போது கொண்டை வந்து ஆடக்கூடாது. ஒன்று சாஞ்ச கொண்டையாக இருக்கும், சாஞ்ச கொண்டையாக இருந்தாலும் டைட்டாக இருக்கணும். சில கிளி கொண்டையாக இருக்கும், இப்படி நீங்கள் ஆட்டிங்க தலையை பிடிச்சிட்டு இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா கொண்டை இப்படி ஆடும். இப்படியே கொண்டை இப்படி ஆடும். அந்த மாதிரி ஆடக்கூடாது. ஆடுச்சுன்னா அது வந்து உடல் கட்டு அழுத்தம் கம்மியாக இருக்கிற சேவல். இப்போ அது மாதிரி கல் மாதிரி தான் ஓகே. கவுளு வந்துச்சு. கண் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி கண் இருக்கிற சேவலை ப்ரீடிங் பண்ணும்போது வெள்ளிக்கண் இருக்கிற சேவல் வந்து முக்கால்வாசி வெள்ளிக்கண் இருக்கிற சேவல் வந்து சண்டை வந்து ரொம்ப கம்மியாக தான் போடும். கலருக்கு தகுந்த மாதிரி சண்டை போடும். இப்போ சீத்தாப்பள்ளியில் வெள்ளிக்கண் இருந்துச்சுங்க நல்லா சண்டை போடும். இப்போ கதிரில் வெள்ளிக்கண் வந்து போச்சுன்னா சண்டை கம்மியாக போடும். ஆனால் கண்ணுலே வந்து வெள்ளி இல்லாமல் தங்கமும் இல்லாமல் பித்தமும் இல்லாமல் இருக்கிறது இல்லை. கண்ணு மொழி பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஷேடோ எல்லோ கலரும் கண்ணில் லைட்டாக வந்த வரி அப்படி இருக்கும். பூராங்கண்ணுன்னு இப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கண்ணு ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் நல்லா பறக்கும். கண்ணு மொழி இருக்கு இல்லையா, கண்ணு மொழி வந்து சேவலுக்கும் சரி கோழிக்கும் சரி பெருசாக இருக்கக்கூடாது. கண்ணு மொழி பெருசாக இருந்ததுன்னா ஈஸியாக வாங்கிடும், கம்மியாகிடும், குவாலிட்டி கம்மியாகிடும். அப்போ கண்ணு மொழி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ப்ரீடிங்க்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கண்ணு மொழிக்கு இந்த கண்ணு மொழியோட வெளிப்பு தோற்றம் இருக்கு இல்லையா, அதோட ரப்ப புருவன்றாங்க. இது வந்து திறந்த மாதிரி இருக்கும், கண்ணு சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கண்ணுங்களை சீக்கிரமாக கண்ணு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது சுருக்கமாக கண்ணு அழகாக, அதாவது யானை கண்ணு இருக்கணும் இல்லையா, யானைக்கு வந்து இவ்வளோ பெருசாக கண்ணு சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணு இருந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சேவலுங்க, அந்த மாதிரி சேவல் கவுளு, கண், மண்டை, கொண்டை, உடல் கட்டு, ரக்க ஸ்டிப்னஸ்ஸு, கால் ஸ்டிப்னஸ்ஸு, போன் வெயிட்டு, சேவலுடைய அழுத்தம், இதெல்லாமே நம்ம பார்க்கணும். பார்த்துட்டே வந்து வால் கட்டாவுக்கு வந்துட்டு வச்சுக்கலாம். வால் கட்டா வந்து நமக்கு ரொம்ப இப்படி பண்ணும்போது குளக்குளம் பிராய்லர் கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப பெருசாக இருக்கும். சில கோழிக்கு குளக்குளம் இருக்கும், சில கோழிக்கு கம்மியாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். சில கோழி வந்து ஏறின மாதிரி, கோழின்றது சேவல் கோழி ரெண்டுமே சேர்த்து தான் ஏறின மாதிரி, அதாவது உடம்பு ஒட்டின மாதிரி இருக்கும், கேப் இல்லாமல். அந்த மாதிரி கட்டா வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும். பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும். கேப் நிறைய இருக்கக்கூடாது. சில கோழிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்லாம் கேப் இருக்கும். அந்த கேப்லாம் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமாக கொஞ்சம் அழுத்தமான கட்டாவாக இருக்கணும். பெரிய கட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், சின்ன கட்டாக இருந்தால் நோ ப்ராப்ளம். பெரிய கட்டாக இருந்துச்சுன்னா வால் வந்து கொஞ்சம் அதிகமாக அடர்த்தியாக இருக்கும். அப்போ லேண்டிங் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வால், கட்டா, உடம்பு, ரக்கை, கால், கவுளு, கொண்டை, மண்டை, கழுத்து. இப்போ கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் கழுத்து, கொக்கு மாதிரி இருக்கிற கழுத்து சேவல் வந்து போட்டோம்னா களத்துலேயோ இல்லை டப்னிலையோ பறக்கும் போது ஆப்போசிட்டு கழுத்துலேயே கொடுத்ததுனாக்கா வாங்கிட்டு கழுத்து தாங்க முடியாமல் எஸ்சி ஜெட்டுலாம் போட்டுக்கும். எஸ்சி ஜெட்லாம் போட்டுச்சுனாக்கா கழுத்து முறிக்கும். அப்போ கழுத்து வந்து எப்போவுமே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறது தான் நல்லது. இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நிறைய பேர் கேட்டு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, எதுன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கோழி வாங்கும்போது, சேவல் வாங்கும்போதே நிறைய விஷயங்களை பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா டோக்லா கோழியெல்லாம் நீங்கள் பார்க்காமலே கண்டுபிடிச்சலாம். இந்த விஷயம்லாம் இதுக்கிட்ட இல்லை, இது வந்து கம்மி, அங்கே தூக்கி அடைச்சிடலாம். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது சேவல்னும் போது இந்த அமைப்பெல்லாம் இருக்கணும். சப்போஸ் அந்த லைனேஜ் சேவல் சண்டை சரியாக போடலை அப்படின்னா கூட பரவாயில்லை. சேவல் ஒரு சேவலாக இருந்தால் போதும். அதாவது நான் சொன்ன அமைப்பில் இருந்தால் போதும். கெப்பாசிட்டியாக, அதாவது கால் வந்து மெலீஸாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். கால்லேயே பார்த்தீங்கன்னா பெரம்பு கால் இருக்குது, ஈச்சங்கால் இருக்குது, ஓனாம்பிலி கால் இருக்குது, கோதுமை பீலி கால் இருக்குது, கம்பு பீலி கால் இருக்குது,
இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ளைனாக கால் இருக்கும். சில கோழி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். இப்போலாம் அந்த லைனேஜ்லாம் இல்லை. ரொம்ப பழைய லைன்லாம் வந்து அப்படியே சுத்தம் மேலே கீழே வரைக்கும் வெள்ளை இருக்கும். பின்னி எடுக்கும், பெடல் எடுத்துரும். அந்த மாதிரிலாம் இருந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போது இந்த பீலிங்கை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும். விரல் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை, விரலுடைய அந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அந்த லைனேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து குறைஞ்சது ஒரு 13க்கு மேலே இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லாமல் அப்படியே நெருக்கமாக 13, 16, 18, 19, 20 இருந்துச்சுன்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது, கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு வேணால் அழகாக எண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். நிறைய பேர் சேவல் பார்த்தீங்கன்னா அந்த விரல் இருக்கு இல்லை, கட்டை விரல், சில சேவலுக்கு வந்து இப்படி பின்னாடி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது வந்து ஒட்டு வரலன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒட்டு வரல் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, ஒட்டு வரனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதுக்கு ஒரு நாள் சொல்லுவோம். அப்போ சேவலை வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. சேவல் லைனேஜ் தேவையில்லை, என்ன ஊர் தேவையில்லை, எந்த தெரு பேர், மூத்திர சந்து எதுவுமே தேவையில்லை. இந்த கண்டிஷனில் ஒரு சேவல் ஓகே போதும், எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஆனால் கோழி வந்து ரொம்ப முக்கியம். கோழி தான் வந்து ரொம்ப முக்கியம். உங்களை தூக்கி நிறுத்தி உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்குதுன்னா கோழியோட லைனேஜ் தான் மெயின். வந்து கோழியோட லைனேஜ் தான். நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் சேவல் இருந்தால் போதும். ஒரே ஒரு கோழி இருந்தாலும் 100 கோழிக்கு சமமாக இருக்கணும். நம்ம வீட்டிலலாம் வந்து நான்லாம் கோழி வச்சுருந்தேன்னா சேவலை வந்து சண்டை பார்க்கணும்னா இல்லையோ, கோழிகளை மெயினாக சண்டை பார்ப்பேன். கோழிகளை சண்டை பார்க்கும்போது முட்டை விடும்போது கிடையாது, முட்டை விடாமல் அடை இருக்கும்போது கோழிகளை சண்டை பார்ப்போம். ஏன்னா அப்போ சண்டை பார்க்கும்போது ஒன்றும் ஆகாது. முட்டை கோழிகளை சண்டை பார்த்தா தான் முட்டை விடாத பிரச்சனை, கோழிப்பாடிக்கிற பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ இந்த கோழி வந்து ரொம்ப முக்கியம். கோழி எப்போவுமே அது டைட்டாக இருக்கட்டும், லூஸாக இருக்கட்டும், அதை பற்றி கவலையே படாதீங்க. ஆனால் கோழி வந்து நல்ல ஒரு வழிகால் லைனேஜில் இருக்கட்டும், நல்ல களம் பறக்கிற ஒரு வழிகாலில் இருக்கட்டும். இந்த பிள்ளைங்கன்னாக்கா இப்படி தான் செய்யும், இந்த மாதிரி தான் செய்யும், இப்படி தான் பண்ணிகிட்டே வருது ஒரு பிள்ளைங்களாம் வழிகாலா அப்படின்ற மாதிரி இருக்கிற கோழியாக இருந்தால் போதும். புரியுதுங்களா? சப்போஸ் அது நல்ல கோழியாக அமைஞ்சிருச்சுன்னா அது உங்களுடைய லக்கு. இல்லைன்னா நல்ல கோழி எங்கே இருக்கோ அது போய் தேடி வாங்கிக்க வேண்டியது தான். சரியா? அப்போது மெயின் வந்து கோழி தான் முக்கியம். எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நல்ல கோழி அமைஞ்சிடுச்சோ, பெட்டை கோழி அமைஞ்சிடுச்சோ, அதுக்கு இணையாக சேவல் ஆகாது. அந்த கோழிக்கு நமக்கு தகுந்த மாதிரி ஒரு சேவலை போட்டுனா வர பிள்ளைங்க டாப்பாக அப்பில் போயிடுவீங்க. சரிங்களா? சப்போஸ் கோழி சரியில்லாமல் சேவல் நல்லா இருந்து போச்சுன்னா 10ல் 1 வேடை 2 வேடை தான் சண்டை போடும். ஒரு வாட்டி போடும், 2வது வாட்டி போடும், 3வது வாட்டி போடுமா போடாதா எனக்கு தெரியாது. ஓகே, அதனால் எல்லாருமே மெயினாக கோழியை வந்து ப்ரீடிங் பண்ணதுக்கப்புறமா விடைங்களை ஆளாக்கி அதுங்களை தான் நம்ம வந்து களத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க கோழி லைனேஜை பார்த்து கோழியை வாங்கி கோழிக்கு தகுந்த மாதிரி சேவலை போட்டு ப்ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற ப்ரீடிங்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கிற டெக்னிக்கலான சில விஷயங்களை நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கிறதும் புரியாததும் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்காததும் உங்கள் விருப்பம். ஏன்னா நான் வந்து ஒரு நல்ல கோழி என்கிட்ட இருக்கு, இதை எப்படியாச்சும் விற்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இன்னைக்கு, ஏன்னா நிறைய விஷயம் நடந்துருக்குது. எப்படின்னாக்கா ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு உதாரணம், யாருக்கா அந்த வீட்டில் வந்து கையோ காலோ ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு போனால் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போது இந்த மூலிகை எண்ணெய் விற்கிறவங்களாம் இருப்பாங்க. ஓகே, அப்போ மூலிகை எண்ணெய் விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் போயிட்டு ஒருத்தவங்க கடைக்கிட்ட இருந்தது அங்கே போய் விசாரிப்பாங்க, இந்த மாதிரி எண்ணெய் விற்கிறாங்க, இங்கே இந்த மாதிரி யாராச்சும் இருக்கிறாங்களா வாங்குறவங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த வீட்டில் இருக்காங்க, இந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நைஸாக அந்த வீட்டுக்கு போவாங்க. இது வந்து நடந்த கதை. அவங்க வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு ஏங்க இந்த மாதிரி ஒருத்தர் எண்ணெய் விற்பாங்க, இந்த பக்கம் போனாங்களா, இல்லைங்க தெரியலைங்க அப்படின்னாங்க. ஏங்க நல்ல எண்ணெய் என்னங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி நல்லவங்க அவங்க கொடுக்குற எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம், நல்லதாகிடுச்சு, சரியாயிடுச்சு, ஆச்சா போச்சா ஆயா தாத்தா பாட்டிலாம் சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ அந்தளவுக்கு பரவாயில்ல போல இருக்கு, நம்ம வாங்கிக்கலாம்னு நினச்சி இவங்க அவங்கள தேடுவாங்க. சொல்லிட்டு போனவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க மறுநாள் அந்த பக்கம் வருவாங்க எண்ணெய் விற்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன பண்ணார், 100 கிராம் 10 ரூபா போகிற ஒரு எண்ணெயை இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள், இது நல்லது ஆச்சா பூச்சான்னு சொல்லி அதை ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டாங்களா. அவரு வியாபாரம் ஆகி போச்சு, லாபம் வந்துச்சு, சேல்ஸருக்கும் நல்ல விஷயம் ஆயிடுச்சு. வாங்கினாங்க பார்த்தீங்களா, தடவுறாங்க ஒன்றும் இல்லை. அது என்ன இருக்கு, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு கற்பூரம் மிக்ஸ் பண்ணி வாசனையை மாற்றிட்டு விற்றுட்டு போயிட்டாங்க. அது மாதிரி சேல்ஸ் பண்ணுறவங்க இப்போது ஏதாச்சும் கதையை சொல்லுவாங்க, அப்புறமா அதை வந்து விற்பாங்க. அந்த மாதிரி கிடையாது இந்த விஷயம்.
நம்ம விற்கிறதுக்குலாம் அந்த வீடியோ போடவே இல்லை. விற்கிறதுக்கோசம் சொல்லி என்கிட்ட மெசேஜ் பண்ணி என்ன சேல்ஸ் கேட்காதீங்க. நம்ம சேவல் கோழி கொடுக்கறது இல்லை. அப்போது இந்த மாதிரி நல்ல சேவல் கோழிங்க நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கோழிகளை நல்ல முறையில் அழகாக வளர்த்து ஒரு பேரும் புகழமாக இருக்கலாம். நீங்கள் வியாபாரத்துக்கு வளர்த்து விற்றாலும் சரி, இல்லை உங்கள் பர்பஸுக்கு வச்சாலும் சரி, நல்ல கோழியாக வளங்க, நல்ல கோழியாக கொடுங்க. சப்போஸ் துபாக்கூர் கோழி சரியில்லாதது, ஓடுகாலி இந்த மாதிரிலாம் இருந்தால் தயவுசெய்து கொடுக்காதீங்க. வீட்டில் பிரியாணி நல்லா பண்ணுவாங்கன்னா பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க, உடம்பு தேத்துங்க. ஓகே, உடம்பு நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை போட்டு வரேன். பாய் பாய். நான் உங்கள் தாதாபாய்.